ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். அது என்னன்னா, உன்னையே நம்பு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது எத்தனை தடவை விழுந்தாலும் அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும். அந்த குழந்தை யாரிடமும் கேட்காது என்னால நடக்க முடியுமான்னு. அந்த குழந்தைய போல நாமும் நம்மையே நம்பணும். ஏன்னா செல்ஃப் பிலீஃப் தான் சக்சஸ்க்கான முதல் படி. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைனா என்ன தெரியுமா? அது உங்க உள்ளம் உங்களுக்கு சொல்ற குரல், ஆமா என்னாலையும் முடியும். கான்பிடன்ஸ், உங்களாலையும் முடியும். தாமஸ் எடிசன் 1000 தடவை பல்ப் ஃபெயில் ஆனாலும் அவர் சொன்னார், I don't fail 1000 times. I just found 1000 ways that don't work. இதுதான் நம்பிக்கை. ஏன் நம்மள நம்பணும்? யாருமே ஆரம்பத்துல பர்ஃபெக்ட் இல்லைங்க. அப்துல் கலாம் சார் நியூஸ் பேப்பர் விற்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் தன்னையே நம்புனாங்க. ரஜினிகாந்த் சார் கூட ஒரு பஸ் கண்டக்டர் தான். ஆனா தன்னம்பிக்கை அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கிச்சு. செல்ஃப் பிலீஃப் இல்லாம இருந்தா இவர்கள்ல யாருமே இந்த லெவலுக்கு வர முடியாது. நம்ம மனசு எப்பவுமே நெகட்டிவ் பேசும். உன்னால முடியாது, நீ அதுக்கு தகுதி கிடையாது. அத முதல்ல கலைக்கணும். மிரர் முன்னாடி சொல்லுங்க, நான் கேப்பபிள், நான் மதிப்புள்ளவன், நான் வெற்றி பெறுவேன். இத முதல்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்மால் கோல்ஸ் ஃபர்ஸ்ட். பெரிய பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல அடைய முடியாதுங்க. ஸ்மால் கோல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்மால் வின்ஸ் தான் பிக் சக்சஸ்க்கு அடித்தளம். தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். எடிசன், ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாரும் ஃபெயில் ஆனவங்க தான். ஆனா அவங்க விட்டு கொடுக்கல. சரௌண்ட் யோர் செல்ஃப் வித் பாசிட்டிவ். நெகட்டிவ் பீப்புளோட இருந்தா உங்க பிலீஃபும் குறையும். பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், குட் புக்ஸ், மோட்டிவேட்டிங் வீடியோஸ், இதை சூஸ் பண்ணுங்க. நல்லவங்களோட இருக்கிறதுனால தான் கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகும். டெய்லி ப்ரேயர், கிராட்டிடியூட். பிரேயர் நம்ம மனசுக்கு வலிமை தரும். பைபிள் சொல்லுது, காரியத்தை ஆரம்பித்தவர் அதை நிறைவேற்றுவார். அத போல கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. தினமும் 3 விஷயம் எழுதுங்க. இன்னைக்கு என்ன பிளெஸிங் கிடைச்சதுன்றத பத்தி. செல்ஃப் பிலீஃப் இல்லாதவங்க செய்யற சில காமன் மிஸ்டேக், எப்போதுமே பிறரை காப்பி பண்றது, கம்பேரிசன் வித் அதர்ஸ். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட இருந்து அப்ரூவலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஆப்ரஹாம் லிங்கன் சைல்ட்ஹுட்ல கஷ்டப்பட்டவர் தான். பல எலெக்ஷன்ல தோத்தாங்க. ஆனா அவர் ஒரே ஒரு சொல்ல ரிப்பீட் பண்ணார், ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். அந்த செல்ஃப் பிலீஃப் தான் அவரை அமெரிக்காஸ் பிரசிடென்டா ஆக்கிச்சு. KFC ஃபவுண்டர் 65 வயசுக்கு பிறகுதான் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. 1000 ரெஸ்டாரண்ட்ஸ் அவர் ரெசிபியை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அவர் விட்டு கொடுக்கல. இப்போ KFC உலகம் முழுக்க உள்ளது. இப்போ KFC இல்லாத இடமே இல்லை. நம்மளோட செல்ஃப் பிலீஃப இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நோட் புக்கை எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதுங்க. குக்கிங், ரீடிங், ஹெல்பிங் அதர்ஸ், எதுவா இருந்தாலும் இதுலதான் மனசு பாசிட்டிவ் ஆகும். தினமும் 5 நிமிஷம் கண்மூடி உங்க ஃபியூச்சரை இமேஜின் பண்ணுங்க. ஸ்டேஜ்ல பேசுறீங்க, அவார்டு வாங்குறீங்க, ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கீங்க. இந்த விஷுவல்ஸ் உங்க பிலீஃப அதிகப்படுத்தும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது வெற்றிக்கான முதல் படிதான். உன்னையே நம்பு. அதை பத்தி தான். மத்த யாரும் உங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க உங்களையே நம்பினா போதும். பாசிட்டிவா சொல்லுங்க, நான் கேப்பபிள், நான் மதிப்புள்ளவன், நான் வெற்றி பெறுவேன். ஸ்மால் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கோங்க. நல்லவங்களோட இருங்க. நீ உன்னை நம்பினால் உலகம் உன்னை நம்பும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெற்றிக்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம்.